ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எல்லாருக்கும் கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள். இப்போ வந்து நான் நிறைய யூடியூப்லலாம் பார்த்தேன். பூஜை சாமான் தேய்க்கிறது ஒரு பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. பார்த்தேன், அவங்களாம் என்ன பண்ணாங்க, ஒரு சின்ன டிப்ஸ் சொன்னாங்க. சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போன்ட்டு நான் காலையிலேயே போய்ட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்க நம்ம ட்ரை பண்ணுவோம், எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் ரிசல்ட்டை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து லெமன் சால்ட்டு, பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் இருக்கும், மளிகைக்கடையிலையும் இருக்கும். இது வந்து லெமன் சால்ட் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்குவோம். அது நம்ம பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் போட்டாச்சு. இப்போது வினிகர், வினிகர் வந்து 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி தான். நான் சும்மா ஒரு 4 பாத்திரத்துக்கு தான் இப்படி கணக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ அடுத்தது விம் ஜெல். பாத்திரம் தேய்க்கிற டிஷ்வாஷ் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எங்கள் வீட்டில் இதுதான் இருக்குது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், கரையணும்ல. இப்போ கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். கரைஞ்சிச்சு. பாருங்க, இது வந்து நினைக்காத இடம், அது நினைச்ச இடம். எவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்க. பார்த்தீங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அதே மாதிரியே போட்டேன். எல்லாத்தையும் கடையில் வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு நல்லா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது பாருங்கள், ஊற்றுந்துமே பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம லேசாக அதில் வந்து நாரை போட்டு அப்படி தேய்ச்சாலே போதும். புளி போட்டு ஊற வச்சுன்னு இருக்க வேலையே இல்லை. இது அவ்வளோதான். எனக்கு நல்லா ரிசல்ட் கொடுக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.